நாம் இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வேதியியல் அதாவது கெமிஸ்ட்ரிக்கான கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்ல போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கொஸ்டின் வந்து 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் வரும். ஓகேவா? 2 மார்க்லேருந்து ஒரு கொஸ்டின், 3 மார்க்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 2 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் படிக்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ண வேண்டியது வந்து ஃபிசிக்கல்லேருந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை கவர் பண்ணணும். ரெண்டாவது ஆர்கானிக்கே கவர் பண்ணணும். ஓகேவா? இன்ஆர்கானிக்லேருந்து கேட்கறதுக்கான சான்ஸு கம்மி தான். ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ண வேண்டியது வந்து ஃபிசிக்கலும் ஆர்கானிக்கும் முடிக்கணும். இன்ஆர்கானிக்கில் வந்து சினோரியோ பேஸ்டு கொஸ்டினாக தான் கேட்க சான்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம புக் பேக் கவர் பண்ணாலே போதும். புக் பேக் கவர் பண்ணாலே ஈஸியாக அதை ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்கானிக்னா ஃபஸ்ட்டு எந்த லெசன் சொல்கிறேன், 11லேருந்து 15 வரைக்கும் உள்ள சாப்டர் வந்து ஆர்கானிக். ஓகேவா? அதே மாதிரி 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள சாப்டர் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? அதில் 6லேருந்து 9 வரைக்கும், ஓகேவா, 6லேருந்து 9 வரைக்கும் உள்ள ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா 10ஆவதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் கொஸ்டின் அவ்வளோ கிடையாது, ஃபுல்லாகவே தியரியாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆர்கானிக்கில் பார்த்தோம்னா 11th சாப்டர், 12th சாப்டர், 13 சாப்டர் இதிலிருந்து தான் கம்பல்சரி கொஸ்டின் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட இன்ஆர்கானிக் அதை பொறுத்த வரைக்கும் 5th லெசன் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் நம்மளோட கம்பல்சரி கொஸ்டின். இது வரைக்கும் கேட்ட எல்லா பப்ளிக் கொஸ்டின்லையும் இது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதை அனலைஸ் பண்ணி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறேன். இந்த கொஸ்டின் ஒப்பிட் பண்ணி போயிடாதீங்க. இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. சப்போஸ் 2 மார்க் 3 மார்க்கில் கொஸ்டின் கஷ்டமாக கேட்டாங்கன்னா இதை கூட எழுதுறதுக்கும் சான்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் கொஸ்டினை போடுறேன். இந்த உள்ள செம்ம தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஏன்னா இந்த தடவை கொஸ்டின் வந்து கஷ்டமாக கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி கேட்டாங்கன்னா 3 மார்க்கில் கம்பல்சரி நம்ம கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. அதனால் ப்ராப்ளம்ஸில் நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் பார்த்துருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம 6ஆம் லெசன் எடுத்துக்கோங்க. 6ஆம் லெசனில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களோட புக்கில் வந்து 205ல் ஒரு எடுத்துக்காட்டு சம் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட இங்கிலீஷ் மீடியம் புக்கில் வந்து 185ல் எடுத்துக்காட்டு 2 சொல்லி போட்டிருப்பாங்க. தமிழ் மீடியம் புக்கில் வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருப்பாங்க. பிரிண்டிங் மிஸ்டேக்லாம் லைட்டாக மாறி இருக்கும். அதனால் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் உள்ள 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி புக் பேக்கில் 18வது, 22வது, 23வது கொஸ்டினாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஆன்சரை பார்த்துக்கலாம். அதே மாதிரி 7th லெசனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு 4, 6, 7 இதை ஃபுல்லாக தயவு செஞ்சு பார்த்துருங்க. 3 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சம்டைம்ஸ் இது 5 மார்க்கில் கூட கம்பைன் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் 11, 12, 19, 20, 23, 26, 30 இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? 7th சாப்டர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம 8th சாப்டர் பார்த்தோம்னா 8.1, 8.2, 8.5, 8.10 இதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா 6, 8, 14, 15, 16, 20, 21, 22, 24 இந்த சம்லாம் ஒரு தடவை செஞ்சு பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸ் படித்தாலே போதும், நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபார்முலா சீட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம 9th லெசனில் தமிழ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 38, 39, 59 அதில் உள்ள எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேஜ் நம்பர் 35, 36, 55 உள்ள எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க. வேறு புக் பேக்கில் வந்து இந்த 16, 17 நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டயர் இருந்துச்சுன்னா 9, 15, 21 இதை பாருங்கள். இதை பார்த்தாலே போதும், நம்ம ஃபிசிக்கல்லேருந்து கேட்குற ப்ராப்ளம்ஸும் சரி இல்லை கம்பல்சரி கொஸ்டினும் சரி அட்டன் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் நம்மளோட ஆர்கானிக் வருவோம். ஆர்கானிக் வந்து கஷ்டம்னு சொல்கிறீங்க, அதான் அதையும் ஷார்ட்டாக எழுதலாம். அது எப்படின்னா, எல்லோரும் உங்களோட செகண்ட் வால்யூமில் 13ஆம் லெசனுக்கு பார்த்தீங்களா, லாஸ்ட் பேஜ் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா சீட் கொடுத்துருப்பாங்க. தமிழ் மீடியம் புக்கில் வந்து 245 இருக்குது. ஓகேவா? இந்த சீட்டில் எப்படி ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை பாருங்கள். இது ஒடுக்கும் வினைக்கான ஃபார்முலா. R வந்து NO2 வினை புரிந்து கட்சி செயல் மூலமாக நம்மளுக்கு RNH2 கிடைக்கிது. ஓகேவா? இது எப்படி எக்ஸாம்பிள் கேட்பாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு CH2 கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த 6 இடத்துல CH2 இருக்குது கொடுத்துட்டு இந்த இடத்துல NO2 கொடுத்துருக்காங்க.
எதோட வினை புரிஞ்சு வருதுன்னா HCl இல்லாட்டி இதோட வினை புரியுது. அப்படி புரிஞ்சிச்சுன்னா வர ஆன்சர் எப்படி இருக்குன்னா 6 NH2ன்னு எழுதணும். இதில் எது 6 CH2வா? அப்போனா CH2 அதோட NH2 போட்டுருங்க. ஓகே, இப்படி போட்டாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. நான் சொல்கிறது எக்ஸாம்பிளுக்கு தான். இதே மாதிரி நீங்கள் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இதுலேயும் இந்த ஃபார்முலா பற்றும் படித்தாலே போதும், இந்த பக்கத்தில் ஃபார்முலா படித்தாலே போதும், நம்மளால் ஆர்கானிக்கில் கேட்குற கொஸ்டின்ஸை மோஸ்ட்லி அட்டன் பண்ணிடலாம் லாஸ்ட் பேஜில். ஓகே, இதுலேயும் ஒரு சில இம்பார்ட்டன்ட், அதாவது எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இதை பாருங்கள், இது ஆர்கானிக்கில் கேட்கறதுக்கான சான்ஸ் உள்ள கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஆர்கானிக்கில் உள்ள ஒரு டாப் 50 கொஸ்டின்ஸ். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், நம்மளால் கம்பல்சரி சொல்கிறேன் 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டு கொஸ்டின் கடைசியில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, லாஸ்ட் கொஸ்டின் கொடுப்பாங்கள்ல, அதாவது இந்த ஏபிசி மெத்தட் கொஸ்டின், அதுலேயும் இந்த ஃபார்முலாஸை படித்தோம்னா நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதில் வேடிங்காக கொடுத்துருப்பாங்க. 3 மார்க் 2 மார்க் 3 மார்க்கில் வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாடல் வந்து இதில் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ நம்ம ஆர்கானிக் பார்ட்டில் பார்க்கணுன்னா அந்த ஃபார்முலா படிச்சுட்டு இதில் உள்ள ஒரு 10 சம், மினிமம் 10 சம் ஏதாச்சும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு அடுத்து கம்பல்சரி கொஸ்டினுக்கான வித் ஆன்சர் கொடுக்குறேன். இது வந்து லெசன் 5 வேறு ஃபிசிக்கல் ஆன்சர் கீ இருக்குது. ஓகேவா? எந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்து கேட்கலான்னு சொல்லி இதை ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி மறக்காமல் படிச்சுக்கோங்க. 5ஆம் லெசனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கோ இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன ஃபிசிக்கலில் உள்ள ஃபார்முலாஸை பாருங்கள். இந்த ஃபார்முலாஸ் இல்லைனாலே நமக்கு 1 மார்க் கிடைக்கும். அப்போ இந்த ஃபார்முலாஸை ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகேவா? நம்ம சேனலில் ஏற்கனவே 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் வீடியோ போட்டோம், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். திரும்பி சொல்கிறேன், நான் சொன்ன பிடிஎஃப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி மறக்காமல் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.